உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் இங்கே கவனிங்க. ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஆமென். அல்லேலூயா. அதனால் உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பழுகி பெருகச் செய்வாராக. ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகச் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், அவர் உங்களோட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா இதுவரைக்கும் அவர்களை வழிநடத்தி வந்தவர் மோசே. இப்போ அவர் மரணத்தை என்ன பண்ண போறார்னா சந்திக்க போகிறார். ஸோ அப்போ அவர் சொல்றாரு, நான் ஒருவேளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து உங்களை விட்டு நான் கடந்து போகலாம், ஆனால் உங்களை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரே, அவர் முன் செல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை தலைவனாக இருந்து அவர்களை வழிநடத்தி வந்தவர் மோசே. ஆனால் இப்போ அந்த மோசே மரணத்தை சந்திக்கிற தருணம் வந்திருக்கிறது. ஆகவே மோசே சொல்றார், நான் இதுவரைக்கும் உங்களை தேவ கிருபையினால் வழி நடத்தி வந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன். ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி யார் போவார்? கர்த்தர் போவார். அல்லேலூயா. ஒருவேளை மோசேக்கு பாருங்க, அந்த ஜனங்கள் மேலே அவ்வளவு அக்கறையும் அவ்வளவு நேசத்தையும் பாசத்தையும் அந்த ஜனங்கள் மேலே வைத்திருந்தார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி, ஒருவேளை நான் இல்லை, ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? முன் செல்லுவார். இந்த 2026 ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் எப்படி இந்த ஆண்டை கடந்து போக போகிறேன், ஒருவேளை இனி வருகின்ற காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இப்பொழுது தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளம் கலங்குகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த 2026 ஆண்டுக்குள்ள நம்மை பிரவேசிக்க செய்த தேவன் இந்த 2026 வரைக்கும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி கண்மணி போல நம்மை காத்து வந்த கர்த்தர் இந்த 2026 அவர் நம்மோடே கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். சில மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மலை மாதிரி இருந்தார்.
ஆனால் இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோட இருப்பார். இந்த உலகத்தில் என்னை கேட்டால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது. அல்லேலூயா. அதை விட ஏதாவது பெரிய ஆசீர்வாதம் இருக்கா பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் இல்லை. ஒருவேளை உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் ஏராளம் இருக்கலாம், நீ ஒருவேளை பலசாலியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோட கூட இல்லையானால் அது எல்லாம் வீணும் விருதாவுமாய் போய்விடும். என் கூட ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் எப்போதும் நம்முடைய உள்ளம் சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட ஈரும். அதனால தான் பக்தன் அருமையாக பண்ணார், என் கூடவே ஈரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஈரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே ஈரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஈரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் கூடவே இருங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த 2026 மட்டும் இல்லப்பா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்க கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தோட நீங்க இருக்கணும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தோட நீங்க இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளோட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம இந்த உலகத்திலே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்போம். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கும்படி நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். காலையில் எழுந்த உடனே சொல்லணும், ஆண்டவரே இன்று நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இரும், நீர் எனக்கு முன் செல்லும். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், நீர் என் கூட இரு ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க? முன் செல்லுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் என்ன நடக்கும்? கர்த்தர் நம் கூட இருந்தால் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருத்தல் அவசியம். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் என்ன நடக்கும்? வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்குமா? நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், நீ எதை செஞ்சால் அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அதனால் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை யார் பார்த்ததான்? போத்திபார் பார்க்குறான். இவன் அடிமை, ஆனால் எனக்கு இல்லாத, என்னிடத்துல இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யார்கிட்ட நான் பார்க்குறேன்? இந்த யோசேப்பிடத்தில் நான் பார்க்கின்றேன். இல்லை, அவன் அந்த நாட்டினுடைய மந்திரி, அவனுக்கு இருக்கிற பணம்,
அவனுக்கு இருக்கிற பதவி, ஒருவேளை அவனுக்கு இருக்கிற மேன்மைகளுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் யார்கிட்ட பார்க்குறான்? யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறான். ஏன்னா இவன் என் வீட்டுக்கு வந்தது முதற்கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இயேசுவை தேடாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் நேசித்து அவரை தேடும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், இதை பார்க்குறோம். மந்திரிக்கு இல்லாத ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? யோசேப்பிட்ட இருக்கிறத அவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அவன் நீ வந்தது முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால இனி என் வீட்டுக்கு நீ அடிமையா அல்ல, என் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீ தான் யாரு? அதிகாரி. அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியாகமத்தில் அந்த 39ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. திரும்ப திரும்ப வரும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத கண்டார். சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்பதை அங்கே வேதம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அதனால தான் அடிமையாய் போன யோசேப்பு இப்போ அந்த வீட்டுக்கு என்ன உயர்த்தப்பட்டாரு? அதிகாரியாய் உயர்த்தப்பட்டார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம செய்கிற எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, அவர் இல்லாம நம்மளால ஒன்று செய்ய முடியாது. சிலர்லாம் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பணத்தை, தனக்கு இருக்கிற ஆஸ்தியை, தனக்கு இருக்கிற ஞானத்தை, தனக்கு இருக்கிற அறிவை வைத்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கூட இல்லைன்னா அதெல்லாம் வீணாய் காணப்படும். இருக்கும், அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் அதை வச்சு நீ ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆகவே இங்கே பார்க்குறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் கயிற்று செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். இந்த 2026 கர்த்தர் நீங்கள் கயிற்று செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அங்கே என்ன உண்டாகும்? வளர்ச்சியும் பெருக்கமும் விருத்தியும் உயர்வும் அங்கே உண்டாகும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் செஞ்சதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? உயர்த்தப்படுகிறான். நம்ம உயர்வை பார்த்து சில நேரங்களில் ஒருவேளை சிலர் பொறாமைப்படலாம். சிலர் நம்முடைய உயர்வை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்யலாம். ஒருவேளை நம்ம மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி இல்லை நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனிக்கலாம். ஆனால் நம்ம உயர்த்த கர்த்தர் நினைச்சிட்டார்னா அதை ஒருவனாலும் தடை செய்யவே முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் நீங்கள் கயிற்று செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால தான் மோசே சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஸோ எதற்காக? நீங்கள் கயிற்று செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக. அப்புறம் வாசிங்க. இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அல்லேலூயா. என்ன வனாந்தரமா? பெரிய வனாந்தரம் இல்லை, சாதாரண ஒரு வனாந்தரம் இல்லை. என்ன வழியில் வந்தாங்களாம்? பெரிய வனாந்தரம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் வனாந்தர வழியாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். வனாந்தரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாத இடம். வாழ்க்கையில் சில நேரத்தில் வெறுமை, சில நேரத்தில் வறுமை, சில நேரத்தில் ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம குறைவுகளை, நிந்தைகளை, போராட்டங்களை நாம் சந்திக்கலாம். சில நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் சந்தித்த மாதிரி குடிக்கிறதுக்கு கூட
தண்ணி இல்லாத ஒரு நிலைமை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. சொல்லப்போனால் தண்ணி கிடைக்குது, போய் அள்ளி பார்த்தா என்ன பண்ண முடியல, குடிக்க முடியாத அளவுக்கு அது என்னதான் கசப்புள்ளதாய் காணப்பட்டது. வாழ்க்கையில் சில நேரங்களில் கசப்பு, துன்பம், வேதனை இதெல்லாம் ஒரு வனாந்தரம் மாதிரி. ஒருவேளை அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் கூட மனித வாழ்விலே வரலாம். ஆனால் மோசே சொல்றாரு, இந்த வனாந்தர வழியாய் நீங்கள் நடந்து, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீங்கள் நடந்து வருகிறத யார் அறிந்திருக்காரு? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் தூங்கல, பரவாயில்ல, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரசங்கத்தில் தூங்கினா என்ன நடக்கும்? யார் விழுந்தாரு? மேலேருந்து ஐத்துக்கு விழுந்தாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு? செத்தே போயிட்டார். பிரசங்கத்தில் தூங்கினா ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம். அப்புறம் ஒன்று எழுப்ப முடியாது. அதனால் விழிப்பாக இருந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவனிக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து செல்லுகிற எல்லா சூழ்நிலைகளையும் யார் அறிந்திருக்காரு? கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் தேவன் அறிந்திருக்கிறான்னு சொல்லவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். உன் வேதனை அவருக்கு தெரியும், உன் போராட்டம் அவருக்கு தெரியும், உன் வறுமை அவருக்கு தெரியும், உன் கடன் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு தெரியும். ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ நடந்து போகிற கண்ணீரின் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால மோசே சொல்றாரு, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மோட இருந்து நடத்தி வருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மட்டும் நம்ம இல்லைன்னா வனாந்தரத்தில் எப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முடிச்சிட்டு இருக்கோம் இல்லை? ஸோ நம்முடைய லைஃபே முடிஞ்சிருக்கும். இங்கே சொல்றாரு, கர்த்தர் இந்த 40 வருஷமும் கர்த்தர் உங்களோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூட வந்தா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் என்ன பண்ணாது? குறைவுபடாது. அல்லேலூயா. நீங்க இதே உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்க. என்னவா? 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு கூட ஆசைதான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறவங்களாம் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ யாராவது போட்டுங்கிறத பார்த்தா உடனே அது எவ்வளோ விலையானாலும் பரவாயில்ல, அக்கா எந்த கடையில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு, இல்லை ஸோ ஒரு வேளை ஆன்லைனில் போய் தேடி பார்த்து இல்லையா உடனே ஆர்டர் பண்ணி, இல்லை அதுக்கே நிறைய பணங்களை செலவு செய்கிற மக்கள் இருக்கீங்க. நான் ரொம்ப சில நேரத்தில் துக்கப்படுவேன். ஏன்னா நம்ம சில நேரங்களில் செய்ய வேண்டியதுக்கு செய்ய மாட்டோம், ஆனால் செய்யக்கூடாததுக்கு என்ன பண்ணுறோம்? நிறைய செலவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட ஒரு வாரத்துக்கு 7 ட்ரெஸ் இருந்தால் போதும். ஆமாம் தானே? ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? நிறைய ட்ரெஸ்ஸுக்காகவே பணத்தை வீணாய் செலவு செய்கிற சிலர் இங்கே இருக்கீங்க. ஆமாம், கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தேவைக்கு அதிகமாக நம்ம எதை என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அதுவும் நம்ம தமிழகத்தில் கலாச்சாரம், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தா நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட இந்த பட்டு புடவை என்ன பண்ணுறாங்க? எடுக்கிறாங்க. இல்லை, எவ்வளோ பரிதாபமான நிலைமை இல்லையா? அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வீண் ஆடம்பரங்கள். என்ன கேட்டால் அதெல்லாம் வீண் ஆடம்பரங்கள்.
நம்ம எவ்வளோதான் அழகுபடுத்தினாலும் நம்மளை அழகுள்ளவராய் மாற்றுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம். சரி, இங்கே சொல்கிறார் 40 வருஷமும் நீங்கள் போட்டிருந்த வஸ்திரம் என்ன செய்யல? பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை ட்ரெஸ் வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரில. ஆனால் அவங்க போட்டிருந்த அத்தனை ட்ரெஸ்ஸை எப்படி தான் இருக்கான்? புதுசாகவே இருக்குங்களாங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருவேளை ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, அவங்க வஸ்திரத்தை கூட தேவன் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். இல்லை, இங்க சொல்றாரு அது பழையதாய் போகவும் இல்லை. அது எத்தனை வருஷமா? எவ்வளோ ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. 40 வருஷம் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ஆகலை? பழையதாய் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு கால் வீங்கவும் இல்லை. கர்த்தர் பாருங்க, அவங்களுடைய சரீரத்தில் அவருடைய கால்களை கர்த்தர் மான் கால்களை போல கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் நடக்கிறாங்க. ஆனால் யார் காலை என்ன பண்ணலையா? வீங்கலை. இன்னைக்கு நிற்கவே முடியல பாஸ்டர். எத்தனை வயசுல? 18 வயசுலேயே. அப்புறம் இது பாட்டியானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொம்பு எடுத்துன்னு தான். ஆமாம், கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்தில் காண்டா மிருகத்துக்கு கொத்த பலனை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதோடு மட்டும் இல்லை, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தந்து அவர்களை என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை. ஆண்டவர் நம்ம எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நமக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து உடுத்து வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. மேல ஆண்டவருக்கு எவ்வளோ பாசம். நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் நல்ல வஸ்திரங்களை கொடுத்து நம்மை உடுத்து வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்முடைய சரீரத்தை ஆசீர்வதித்து பலத்தினால் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு ஆண்டவருக்கும் சரியான ஒரு உறவு இல்லையானால் நம்முடைய சரீரத்தில் கூட சில வியாதிகள், பலவீனங்களை சத்துரு கொண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு. கவனிங்க, மோசேலாம் 120 வயதாச்சு. ஆனால் அவருடைய பலன் என்ன பண்ணலையா? குன்றி போகவே இல்லை. காலேப் சொல்றாரு, இப்போ எனக்கு 85 வயது, ஆனால் அப்போ இருந்த 40 வயசுல எனக்கு இருந்த அதே பலன் இப்போ எனக்கே இருக்குன்றார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருந்தா நீ பலவீனப்பட மாட்டாய். கர்த்தர் உன் கூட இருந்தா உன் வாழ்க்கையில உன் அன்றாட தேவைகள் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அங்க சொல்றாரு, ஒன்றும் குறைவுபடவில்லை, ஒன்றும் குறைவுபடவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதுன்னு சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஒருவேளை கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தபடியினாலே இல்லை, சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சரீரத்தில் பலவீனம் என்கிற குறை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்கிற குறை, குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை என்கிற கடன் என்கிற குறை, இப்படி ஒருவேளை எத்தனையோ குறைவுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும், நம்முடைய ஆயுள் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த பலவீனம்?
ஏன் இந்த குறைவு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த தோல்வி? ஒருவேளை நான் ஆண்டவரோடு கூட இல்லாததினால் இருக்கலாம். ஆண்டவர் விட்டு நான் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இருக்கலாம். ஒருவேளை தேவன் என்னோடு கூட இல்லாததினால இப்படிப்பட்ட பலவீனத்தை, இப்படிப்பட்ட வியாதி, இப்படிப்பட்ட போராட்டத்தை, இப்படிப்பட்ட பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே நான் இந்த ஆண்டில் கர்த்தாவே உம்மோடு கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒன்றும் குறைவுபடவில்லை. அதுவும் 40 வருஷம், அதுவும் ஆண்டவர் கொடுத்த சாப்பாட்டு என்ன சாப்பாடாம், என்ன கொடுத்தாராம்? மன்னா. அது எங்கிருந்து வருதான்? வானத்திலிருந்து. 40 வருஷமும் ஒரு நாளும் பசியா இல்லாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்து கர்த்தர் அது எப்படி போஷித்தாரா? திருப்தியாக்கி நடத்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இந்த வருஷத்தில் வருவார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அந்த குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எத்தனையோ குறைவு வாழ்க்கையில், இந்த குறை மட்டும் என் வாழ்க்கையில் நீங்கிட்டா போதும் பாஸ்டர், கர்த்தர் இந்த வருஷத்தில் நீக்குவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் கூட வரும்போது, நிறைவானது வரும்போது, குறைவானதெல்லாம் என்ன பண்ணுமா? ஒழிந்து போய்விடும். நிறைவானவர் நம்முடைய தேவன். அவர் உங்களோட வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவானவைகளெல்லாம் என்னென்றோம்? ஒழிந்து போய்விடும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவர்களாய் ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லுங்கள். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட வரும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாத நல்வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். அடுத்தது, கர்த்தர் நம்ம கூட வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அவரை ஊழியத்துக்கு அழைச்சப்போ ஆண்டவர் அதை தான் சொன்னார். யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா யோசுவா வாலிபன். இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் மோசே. இப்போ மோசே மரித்து போகிறார். இப்போ அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் யாரை கொண்டு வர்றாரு? யோசுவாவை கொண்டு வருகிறார். அப்போ யோசுவா கலங்குறார். நானே வாலிப பையன், மோசேயாலே இந்த ஜனங்களை நடத்த முடியல, நான் என்ன பண்ணுவேன்? இவங்களை நடத்துவதற்கான ஞானமோ புத்தியோ அறிவோ திறமையோ என்னிட்டதில் இல்லை. அவ்வளவு வரங்களை பெற்ற, தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசேக்கு அந்த பாடுகள் என்றால் நான் எப்படி நடத்த முடியும் என்று கலங்கின வேளையில் கர்த்தர் சொல்றாரு, நான் மோசே கூட இருந்தது போலவே உன் கூட நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அல்லேலூயா. வேளை நாங்கள்லாம் திரும்பி பார்க்கிறோம், இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் என்னால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், மோசையோட இருந்த கர்த்தர் என்னோட இருந்ததினால, என்னோட இருக்கிறதினால. அல்லேலூயா. ஆமாம், என்ன ஊழியத்துக்கு அழைச்சப்போ ஆண்டவர் அதை தான் சொல்லி கூப்பிட்டார், நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இங்கே யோசுவாவான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ கலங்காத, அதாவது மோசையை பற்றி, மோசை இல்லைன்னு நீ கலங்காத, யோசுவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அங்க குறைவில்லாதபடி நடத்தின தேவன் இங்க சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறத
இன்று எல்லாரும் பார்க்கும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ண போறேன்? மேன்மைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சமுதாயத்தில் அற்பமாய் எண்ணப்படலாம், நாம் புறக்கணிக்கப்படலாம், நம்ம ஒதுக்கப்படலாம், வெறுக்கப்படலாம், நம்ம அநேகர் அலட்சியப்படுத்தலாம். இவனா இவளா அப்படின்னு நம்மை அலட்சியப்படுத்தலாம். இவங்களால என்ன செய்ய முடியும், இவங்க பார்க்கறதுக்கு ஒன்றும் இதுவா இல்லை இல்லை அப்படின்னு உங்கள் தோற்றத்தை வைத்து, ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை வைத்து, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற காரியங்களை வைத்து உங்களை சிலர் அலட்சியப்படுத்தலாம், உங்களை அற்பமாய் எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் யோசுவா சொல்றாரு, யோசுவா உன்னை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ண போறேன்? மேன்மைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீங்க கூட மற்றவர்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், அநேகர் உங்களை புறக்கணித்திருக்கலாம், அநேகரால் நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்க சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை அநேகர் உங்களை இழிவாய் பேசி, உங்களை நிந்தித்து, உங்களை அலட்சியப்படுத்தி, உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு யோசுவாவை எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறது அவங்களா பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். யாரெல்லாம் உங்களை அற்பமாக பார்த்தாங்களோ அவங்களாம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமாம். யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து கனவீனமாய் எண்ணினார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மேன்மையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கனத்தை பார்த்து அவங்களாம் பிரமிக்கத்தக்கதாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமாம். ஏன்னா அவரை தேடுகிற யாரையும் தேவன் அற்பமாய் வைக்கிறவர் அல்ல. இயேசுவை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம அற்பமானவர்கள் தான். ஆனால் இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா போதும், அவர் நம்மை அற்புதமானவர்களாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆமாம். நம்ம இயேசுவை தேடாத வரைக்கும் கனவீனமானவர்கள் தான். ஆனால் இயேசுவை தேடினதுக்கப்புறம் எல்லாராலும் கனம் பண்ணப்படுகிற உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? அவரால் தான் வருது. தாவீது சொல்கிறார், நாட்டை மேய்ச்சவன் இன்னைக்கு அரசனா எல்லாரும் என்ன கனம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் அல்ல, ஒருவேளை என் குடும்பத்தார் கொடுத்ததல்ல. இந்த கனம் யார் கொடுத்தது? கர்த்தரால் கொடுத்தது. கர்த்தர் உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை அநேகவற்றுக்கு அதிகாரியாய், அநேகவற்றுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் வாளா இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தலையாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கீழே இருந்திருக்கலாம், ஆனால் அப்படியே ஆண்டவர் உங்களை லிஃப்ட் பண்ணி மேலே கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் வைக்கிறீர். நீ நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. எனக்கா இத்தனை உயர்வு, எனக்கா இத்தனை மேன்மை, எனக்கா இத்தனை ஆசீர்வாதம், எனக்கா இத்தனை கனம்னு சொல்லி நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை, கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதனால தான் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் என் கூட இருங்கப்பா. எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, ஸோ யாரெல்லாம் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ, அலட்சியப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் நம்மோட இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் எப்படி இருப்போமா? மேன்மையானவர்களாக இருப்போம். அதனால தான் ஆண்டவரை கேட்கணும். அதனால தான் மோசஸ் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வர வேண்டும்,
நீர் எங்களை கூட வரலன்னா இவ்விடத்திலிருந்து எங்களை என்ன பண்ணாதீங்க, கொண்டு போகாதிருங்க. நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, அதனால நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீர் என் கூடவே இருங்கப்பா, நீங்க எங்க கூடவே இருங்க ஆண்டவரே, ஒரு நாளும் நீங்க எங்களை விட்டுடாதீங்க, எங்க கூடவே என்ன பண்ணுங்க இருக்க. ஸோ கர்த்தர் கூட இருந்தால் பாருங்க, நாம ஒரு நன்மை நமக்கு குறைவுபடாது. கர்த்தர் கூட இருந்தால் நாம வாளாய் அல்ல, நம்ம என்னவா இருப்போம், தலையாய் இருப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்களில் அநேகரை கர்த்தர் இந்த வருஷத்தில் அப்படிதான் உயர்த்த போறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கலாம், அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் உயர்த்தி வைக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா, நாம பராக்கிரமசாலியாய் இருப்போம். என்ன வரப்போமா சொல்லுங்களேன், என்ன வரப்போமா, பராக்கிரமசாலியா இருப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எப்படி இருக்காரா சொல்லுங்க, என்னோடு கூட எப்படி இருக்காரு, பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறான். உன்னை ஆளை பார்த்தா வீக்கு தான், ஆனா உன் கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரு, பயங்கர பராக்கிரமசாலியாகிய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தோற்றத்துல நம்ம வீக்கு தான், ஒருவேளை அழகு இல்லாமல் இருக்கலாம், பலசாலியா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வலிமை குறைந்தவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யாரோட இருக்காங்களோ அவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, பராக்கிரமசாலிகள். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீ துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல், ஹலோ சொல்லுங்களா, என்ன செய்வாங்களா, இடறுவார்கள். நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற நம்முடைய சத்துருக்கள் நமக்கு தீமை செய்யணும், நம்முடைய உயர்வை கெடுக்கணும், நம்ம பேரை கெடுக்கணும், நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கணும், நமக்கு தோல்வியை கிடைக்க பண்ணணும்னு சொல்லி பல நேரங்களில் இந்த உலகத்தில் பல ரூபத்தில் சத்துரு எழும்பி வருவான். ஆனால் கர்த்தர் உன் கூட இருப்பாரானால் என்ன நடக்கும் தெரியுமா, அவர்களோ என்ன பண்ணுவார்களா, இடறி விழுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சிலர் அதிகாரத்தை வச்சு, பணத்தை வைத்து, ஒருவேளை உலக பிரகாரமான இல்லை அவர்களுக்கு இருக்கிற படைபலத்தை வைத்து சில நேரங்களில் நம்மளை அழிக்கணும், நம்மளை வீழ்த்தணும், நமக்கு தீமை செய்யணும், அவன் என்ன அப்படின்னு யோசித்து வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட பயங்கர பராக்கிரமசாலியா நான் இருக்க மகனே, நான் இருக்க மகளே, நீ அந்த சத்துருவை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. அல்லேலூயா. ஒருவேளை உனக்கில்லாத அதிகாரம், உனக்கில்லாத ஆஸ்தி, உனக்கில்லாத திறமை, உனக்கில்லாத படைபலம் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் உன் கூட பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கேன். அல்லேலூயா. அதனால் உனக்கு எதிராக எழும்பினவர்கள் என்ன செய்வாங்களாம், இடறி விடுவார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம குடும்ப வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்களா, நம்ம கடந்து வந்த ஆவிக்குரிய பாதையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ காலகட்டத்தில் எத்தனையோ கோலியாத்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை பார்த்தோமா பார்க்கலையா, எத்தனையோ சத்துரு நமக்கு எதிராக எழும்பி கோலியாத் மாறி நமக்கு எதிராக சவால் விட்டான். ஆனால் இன்னைக்கு அவன்லாம் இல்லாமையே போயிட்டான். ஆனால் நாம் இருக்கிறோன்னா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் இந்த தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கூட எத்தனையோ சத்துருக்கள்
உனக்கு எதிராய் எழும்பி இருக்கலாம். நீ அவங்களெல்லாம் பார்த்து இவங்களை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி விடுவிக்கப்படுவேன், இவர்கள் இத்தனை பலமும் வல்லமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்களே, நான் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்களா, கிதியோனை பார்த்து அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ மீதியானிற்கு எதிராக புறப்பட்டு போ, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானருடைய சேனை என்ன பண்ணுவ, முறியடிப்பாய். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இவரே பயந்து இல்லை மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கும்படி அவர் என்ன செய்கிறாரு, களைஞ்சி அந்த திராட்சை ஆலையிலே அவர் களத்தில் அடிக்க வேண்டிய கதிரை எங்க அடிச்சிட்டு இருக்காரு, திராட்சை ஆலையில். அவரு ரொம்ப பயந்தாங்களே, ஆனால் அவரை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த மீதியானுடைய சேனை என்ன பண்ண போறேன், நான் முறியடிக்க போகிறேன். இங்கே வாசித்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மீதியானுடைய சேனை எப்படி இருந்ததா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு ஆளா வரல, மீதியானர் வந்திருக்கான், அமலேக்கர் வந்திருக்கிறான், என்ன வந்திருக்கிறாராம், கிழக்கத்தி புத்திரர் வந்திருக்கிறார்கள். ஹலோ, எவ்வளவு பேரா, வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கில படுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி படுத்திருக்கிறாங்களா, திரளாய். அப்படா எண்ணிக்கைக்கு அடங்காத சத்துருக்கள். அதை அந்த எதிராய் வந்திருக்கிறவங்கள என்ன பண்ண முடியல, கவுண்ட் பண்ணவே முடியல. அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனா ஆண்டவர் இந்த 300 பேரை மட்டும் கிதியோனோட வச்சு அந்த எண்ணிக்கைக்கு அடங்காத சத்துருக்களை தேவன் என்ன பண்ணாராம், வீழ்த்துவதற்கு கிதியோனை அவன் சேனையை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், என் சத்துருக்கள் பலத்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். பயப்படாத, கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன் கூட இருக்கிறத அவங்கெல்லாம் பார்க்கும்படிக்கு அந்த சத்துருக்கள் மேலே நீ ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உன் ஆஃபீஸில் அநேக சத்துருக்கள் எழும்பலாம், உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு அநேக சத்துருக்கள் எழும்பலாம். ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அநேக பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்கள் பேரை கெடுக்கணும், உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க இடறி விழுவார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க, அவர்கள் இடறி விழுவார்கள். எரேமியா 20:11. என்ன செய்யாதா, அவர்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, உங்கள் சத்துருக்களுடைய காரியம் வாய்க்காதுன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு எதிராக பிசாசு எத்தனையோ திட்டங்களை தீட்டலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம் ஜெயம் பெறுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சத்துருக்கள் வரமாட்டாங்கன்னு பைபிள் சொல்லலை, இல்லை? பைபிள் எழுதியிருக்காரா? இல்லை. உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு.
ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நம்மோட இருக்கிறவர் ஜெய கிறிஸ்துன்றதை மற்றவங்க அறியணும்னா நமக்கு எதிராக சில நேரத்தில் சத்துருக்கள் என்ன பண்ணோம், எழும்பி வரணும். அப்போ தான் நம்ம கூட இருக்கிற தேவன் யாருன்றதை அவன் அறிய முடியும், அவங்க அறிய முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் சத்துரு என் வியாபாரத்தில், என் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நஷ்டத்தை உண்டாக்கிட்டான் பாஸ்டர், எத்தனையோ விதத்தில் இன்னும் எங்களுக்கு தீமை பண்ணிகிட்டே இருக்கிறான். கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் அவங்கள காணாமல் போக பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், அந்த சத்துருக்களோடு நீங்கள் போராடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமாம், யுத்தம் பண்ணுவார். கடந்த வருஷத்தில் எவ்வளோ போராட்டம் பாஸ்டர், நானும் என்னதான் பண்ணுறதுனே தெரில. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த சத்துருக்களெல்லாம் கர்த்தர் சங்கரித்து நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் கூட இருக்கும்போது என்ன நடக்கும், நம்மளை மேன்மையாய் ஆண்டவர் வைப்பார். கர்த்தர் கூட இருக்கும்போது நம்ம பலவீனர்கள் அல்ல, நம்ம என்னவா இருப்போம், பலசாலிகளாக இருப்போம். ஏன்னா பயங்கர பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினாலே நமக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக நாமும் நம்முடைய சந்ததியும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தாவீது எத்தனையோ சத்துருக்களை சந்திச்சார் இல்லை, பரிசுத்தவான்களை எத்தனையோ சத்துருக்களை சந்திச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சவுலின் வீட்டாரோ நாளுக்கு நாள் என்ன பண்ணார்களாம், பலவீனப்பட்டு போனார்கள். இந்த 2026 ஆண்டவர் நம்ம கொடுக்க சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்க சத்துருக்கள் எல்லாம் பலவீனப்பட்டு போவாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஊரே உங்களை எதிர்த்திருக்கலாம்,